என்ன பிரச்சனை அங்கே, என்ன பிரச்சனை, என்ன தம்பி அங்கே பிரச்சனை பார்த்தீங்களா? கணீர் குரலுங்க, கணீர் குரல். அதுவே அதே கேப்டன் குரலுங்க. எங்கள் அண்ணியாருக்கு, பாசமிகு எங்கள் அண்ணியாருக்கு அதே குரல். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன பிரச்சனைங்க, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. இந்த தைரியம் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்காக உண்டாங்க? எங்கள் அண்ணியாருக்கு யாரும் எழுதி தரலைங்க. இதை பேசுங்க அதை பேசணும், யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி தரல. எங்கள் அண்ணியார் கையில் துண்டு பேப்பர் இல்லை. எங்கள் அண்ணியாருக்கு யாரும் அறிவுரைலாம் சொல்லலை. ஆனால் எங்கள் அண்ணியார் தெளிவாக மனசில் நினச்சதை தெளிவாக தெம்பா திராணியா வீரமாக 10 நிமிஷம் இல்லைங்க, 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க. இந்த சினிமாவில் எடுக்கிற மாதிரி 1 டேக் 2 டேக் 3 டேக் எடுத்தோம் அப்படிலாம் கிடையாது. ஒரே டேக்கில் மாநாட்டு மேடையில் ஒரே டேக்கில் எங்கள் அண்ணியார் 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த கட்சியிலையாவது ஆண்கள் எம்எல்ஏ 10 வருஷமாக இருந்திருப்பீங்க, எம்பியாக இருந்திருப்பீங்க, அமைச்சராக இருந்திருப்பீங்க, அவங்களுக்கே வாய் குளரும். ஆனால் எங்கள் அண்ணியார் 3/4 மணி நேரம் தெளிவாக வீரமாக பேசியிருக்காங்க. அதாங்க எங்கள் பாசமிகு அண்ணியார். யார் அவங்க? யார்? கேப்டன், எங்கள் கேப்டனுடைய துணைவியார், எங்கள் கேப்டனுடைய பாசமிகு மனைவி அவர்கள் எவ்வளோ தெளிவாக அழகாக பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு கூட்டத்தில் சில சலசலப்பு வந்தால் கூட என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அதை விட முக்கியமான விஷயம் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தேமுதிக கட்சியை பற்றி பேசுறதுக்கு எந்த கொம்பனுக்கும் அருகதை கிடையாது சொன்னா பார்த்தீங்களா? தேமுதிக தொண்டை மீது எவன் கையை வச்சாலும் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. மாநாட்டில் 5000 ஆடு வெட்டல, யாருக்கும் குவார்டர் கொடுக்கல, யாருக்கும் பிரியாணி போடல. மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஜனங்களுக்கு 200 எண்ணிலாம் கொடுக்கல. எல்லாம் இயற்கையாக சேர்ந்த கூட்டங்க. பல லட்சம் கூட்டம் கூடிய மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த கூட்டம்லாம் யாருக்காக கூட்டம் தெரியுங்களா? கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன், அந்த கேப்டன்கிற ஒரு தாரக மந்திரத்துக்காக கூடின கூட்டம் தாங்க.